ஒருத்தர் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான காரை வாங்குறாரு. வாங்கி அந்த காரை ஓட்டுறாரு. ஒரு வாரத்துக்கு அந்த காரை நல்லா சந்தோஷமா ஓட்டுறாரு. ஒரு வாரம் கழிச்சு அவருடைய ஃப்ரெண்ட் அதை விட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் நான் தாழ்ந்தவனோ, என்னை விட அவர் நல்ல கார் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கம்பாரிசன்னால இவருக்கு பிடிச்ச காரு இவருக்கு சந்தோஷத்தை தரமாட்டேங்குது. இதை சைக்காலஜியில சோஷியல் கம்பாரிசன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யுகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் இங்க போயிட்டு இருக்கேன், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தொடர்ந்து காமிக்கும் பொழுது நாம தான் முன்னேறாம இருக்கமோ அப்படின்ட்டு நமக்கு நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறோம். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணாம நம்முடைய நேற்றைய வாழ்க்கை கூட இன்றைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நேத்தை விட இன்னைக்கு முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க முன்னோக்கி போறது தான் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும்.